இந்த இடத்துல ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டைட்டிஸ் ட்ரபீசியஸில் வலி, அதோடு இல்லாமல் இந்த ஸ்பைனில் இந்த நடு முதுகுல எல்லாம் வலி, அந்த வலி அப்படியே ரேடியேட் ஆகி செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வர்றது, ஷோல்டரில் கையில் மரமரப்பு இந்த மாதிரி வந்து இம்பேலன்ஸ், தலை சுத்தல், இல்லை வெர்டிகோ சைடில் திரும்புகிறப்போ காதுக்குள்ள சவுண்டு, இதெல்லாம் வந்து சர்வைகோஜெனிக் பெயின் அப்படிங்கிறதுனால, அதாவது மன அழுத்தம் வருது, வேக வேகமாக வேலை செய்கிறது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி காரணத்தினால இந்த மூளையில் ஆகிற நம்ம மன அழுத்தம் இங்கே ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் ஆகுது. மூளை வந்து கட்டளை போடுறதோட சரி, ஆனால் அதை நிறைவேற்றுறதெல்லாம் ஸ்பைனல் கார்டு தான். இங்கே ஆரம்பித்து ஆக்சிஸ் அட்லாண்டா இந்த தலைக்குள்ளேயே ஆரம்பிக்குது ஸ்பைனல் கார்டு. அப்படியே சர்வைக்கல், தொராசிக், லம்பார், சேக்ரம், காக்சிக்ஸ்னு இங்கே வரைக்கும் வருது. இதோடு நிற்காம சயாட்டிக் நர்வ் இங்கே ஆரம்பித்து இப்படியே போய் ஆன்டீரியர் டிபியல் நர்வ், லேட்ரல் பெரோனியல் நர்வ், பிளான்டர் நர்வ்ஸ் அந்த மாதிரி கீழே வரைக்கும் வந்துடுது. இந்த மாதிரி உடம்பு பூரா மோட்டார் அண்ட் சென்சரி. மோட்டார்னா எப்படி மோட்டார் ஓடுதோ அது மாதிரி நம்ம நடக்கிறது, ஓடுறது எல்லாம். சென்சரினா நாட் ஓன்லி தொடு உணர்ச்சியை தவிர யூரின் போகிறது, மோஷன் போகிறது, அது தவிர அன்பு, லவ் அண்ட் ரீப்ரொடக்ஷன், குழந்தை பெற்றுக்கிறது, இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளுமே இந்த ஸ்பைனல் கார்டை டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு தொந்தரவுனா எதுவுமே ப்ராப்பராக நடக்காது. அதனால தான் மூளையில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆனால் ஸ்பைனல் கார்டு வழியாக கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடும், நான் சொன்ன இடத்துல வலி வந்துடும், யூரின் மோஷனில் பிரச்சனை வந்துடும், காலெல்லாம் வலிக்கும், ஒரு சைடே வலிக்கும், வீக்னஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா எப்போ நீங்கள் ஸ்பைனல் கார்டை தொந்தரவு பண்ணுறீங்களோ மொத்த உடம்புலையும் பல்வேறு சிம்டம்ஸ் வந்துடும். கிடினஸ்ஸு, செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன், இதய துடிப்பு அதிகமாகுது, பிபி கூட ரைஸ் ஆகும் இதனால். ஸோ இந்த மாதிரி மெயினாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. அதை தவிர குனிஞ்சி இப்படி செல்ஃபோன் பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, போஸ்டரை நேராக வச்சுக்கிறது இல்லை, லேப்டாப்பை தூக்கி இங்கே வைக்கிறது இல்லை, செல்ஃபோனை நேராக கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கறது இல்லை, அப்புறம் டூ வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணுறது, உட்காந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துக்கிறது, இது மாதிரி நிறைய காரணத்தினால வருது. இது எக்ஸசைஸ் பண்ணால் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகி ரிவர்சல் ஆயிரும், திரும்ப நோயே இல்லாத நிலைமைக்கு வந்துடுவீங்க. மீறி போனால் 10 நாள் எக்ஸசைஸ் பண்ணால் போதும். அந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை பண்ணாலே குறையும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், மைல்டாக இப்படி ப்ரெஷர் பண்ணுங்கள், தலையை நேராக வச்சு கையால் தலையை அமுத்தணும், தலையால் கை அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி 7 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின் டக், இந்த மாதிரி சின் இருக்குல்ல அதை பின்னாடி கொண்டு போய் இது மாதிரி டக் பண்ணுங்க. சின் டக் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 டைம்ஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 டைம்ஸ், அப்புறம் ப்ரோட்ராக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10, ரீட்ராக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி கையை கோர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 டைம்ஸ். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயின் குறையும். அண்ட் போஸ்டரை நேராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பாருங்கள். ஃபேமான ஃப்ளாட்டான பெட்டில் படுங்க. டூ வீலர்லாம் 10-20 கிலோமீட்டருக்கு மேலே எல்லாம் ரொம்ப தூரம்லாம் ஓட்டக்கூடாது. ஷாக் அப்சர்வர் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. அண்ட் பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க கமெண்ட்டில் எழுதுங்க. ஹெல்த் டிப்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி ஒரு ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.